அந்த ஜெகத் ஜாதகத்தின் அடிப்படையில் போர் நடக்கிறது, அதே மாதிரி இந்த விபத்துக்கள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாளில் நடந்திருக்கு. அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கான கிரக அமைப்பு இதுதான். ஜோதிடப்படி தான் அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன சார் ஆதாரம்? அதுக்கு தான் இந்த ஆதாரம் நான் காமிக்கிறேன். டேக் ஆஃப் ஆனோடனே விபத்தை கொடுக்கக்கூடிய காரகத்துவம் வந்து செவ்வாய் விபத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது ரெட் கலர். மாந்தினா சனீஸ்வரனோட புள்ள, அவர் தான் மரணத்தை கொடுக்கறதுக்கான கிரகம். பஞ்சாங்கப்படி எப்படிப்பட்ட பஞ்சாங்கப்படி கொத்தாக மரணம் நிகழும் காலம். குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் இருக்கார் இல்லையா, விஜய் ரூபானி வந்து 1206ங்கிற நம்பரை அதிர்ஷ்ட நம்பரா எடுத்திருக்காரு. அன்னைக்கு குரு அஸ்தமன நாள். அந்த குரு அஸ்தமன நாள்ல 12ஆம் நம்பர் சீட்டை தேர்ந்தெடுக்கிறாரு, 12/6 டிராவல் பண்றாரு. அதுவே அவர் மரணத்திற்கு காரணம் ஆயிடுது. இங்கதான் நீங்க ஜோசியத்துல ரொம்ப துல்லியமா கணக்கு போடணுங்கிறது. எப்படின்னா, ஆனால் 11A அப்படிங்கிறது அவருக்கு அதிர்ஷ்ட எண்ணு கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாந்தி கொத்தா உயிரை எடுக்கும் அப்படிங்கிறீங்க. கொத்தா உயிரை எடுத்துருச்சு மாந்தி. ஆனால் எப்படி 11A சீட்டில் பயணம் செய்தவர் மட்டும் உயிர் பிழைத்தார்? 1 அப்படிங்கிறது வந்து அந்த ஆத்ம பலம் கொண்ட எண். 1ங்கிறது சிவபெருமானோட எண், சூரிய பகவானோட எண். அது ஜோதிடத்தை நீங்க வந்து முறையாக எடுத்துக்கணும். அதையும் மீறி நடக்கிறதுங்கிறது, இப்ப இவரு 12/6 கணக்கு பண்ண ஒருத்தர் அந்த 12ஆம் நம்பர் அஸ்தமனம் ஆயிடுச்சுங்கிறத ஏன் கணக்கிடல? அதுவும் பயணம் பண்றது இன்னும் துல்லியமான கணக்குன்னா, மதியம் 1 to 2 குருவாரில் தான் அவர் பயணத்தை தொடங்குறாரு. திறந்துட்டு குதிச்சுட்டாரு அவரே. அதனால கூட விபத்துன்னு அவர் மேல பழிய போட்டாங்க. துணை விமானி தான் மாத்தி அழித்துட்டார். இது எல்லாமே தவறு. இங்க முழுமையாக நடந்தது என்னன்னா, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். சூரியன் என்பது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். இதுல ஒண்ணே ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு ஒயர் சர்க்யூட்டை சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விபத்தே நடந்திருக்காது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் உங்கள் வாழ்வியல் வானசாஸ்திர நிபுணர் சீதா சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. ஜோதிடப்படி அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு ஏதாவது அடிப்படை காரணங்கள் இருக்கா? ஜோதிடப்படி அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது. இந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற கிரக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உலக ஜாதகம்னு போடுவோம், உலக ஜெகத் ஜாதகம்னு சொல்லுவோம். அந்த ஜெகத் ஜாதகத்தின் அடிப்படையில் போர் நடக்கிறது, அதே மாதிரி இந்த விபத்துக்கள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாளில் நடந்திருக்கு. அதை உங்களுக்கு வந்து நான் வந்து வார்த்தையால் சொன்னால் புரியாது, போர்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஜோதிட அன்னைய கிரக அமைப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இதுதான் அன்னைய கிரக அமைப்பு. 12/6/2025 அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கான கிரக அமைப்பு இதுதான். பொதுவாகவே ஜோதிடத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஜோதிடத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கிறான் பாரு, அவன் குற்றவாளி. ஜோதிடத்தை நம்பாத இருக்கணும் குற்றவாளி. ஜோதிடத்தை வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்காகவும் வானியல் கணக்கு படிக்கிறோமா இல்லையா, மழை வருமா வெயில் அடிக்குமான்னு, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிறோமா இல்லையா, அதே மாதிரி ஜோதிடத்தை இது ஒரு வானியல் கணக்கு தான். அதனால தான் எனக்கு அந்த இதுவே ஜோதிடம் என்பது வாழ்வியல் வான சாஸ்திரம். அப்படின்னா ஜோதிடப்படி தான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கண்டிப்பாக நடந்திருக்கு. ஜோதிடப்படி ஏற்கனவே இது நடக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜோதிடப்படி தான் அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன சார் ஆதாரம்? அதுக்கு தான் இந்த ஆதாரம் நான் காமிக்கிறேன். 12/6/2025 வியாழக்கிழமை மதியம் 1:38க்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. 1:39க்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனது நிகழுது. புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைய கிரக அமைப்புகள் என்ன அப்படின்னா, இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா லக்னமே வந்து மகர லக்னத்தில் தான் இந்த வருஷம் ஆரம்பிக்குது. இந்த மகர லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல, 8ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஆயிலை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது சேர்க்கை. செவ்வாய் என்பது அந்த ரெட் கலர், நான் ரெட் கலரில் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ரெட் கலர் ஃப்ளைட்டு. இதில் சனி ராகு, சனி என்பது ஆயில் காரகன், அதில் ராகு என்பது காற்றை குறிக்கக்கூடியது. காற்று வாகனம்ங்கிறது எது? காற்றுல பறக்கக்கூடிய வாகனங்கிறது ஃப்ளைட்டு. அப்போ இந்த சனி ராகு சேர்க்கை ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை குறிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் மனையில் ஏறி நிற்கிறார். சுக்கிரன் என்பது வாகனம். அதே மாதிரி சுக்கிரன் ஆனப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா செவ்வாய் மனையில் இருக்கிறார். செவ்வாய் ஆனப்பட்டவர் சூரியன் மனையில். இது மூணும் பரிவர்த்தனா யோகத்தில் இருக்குது. மூணுமே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. செவ்வாய் வந்து அந்த சிகப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சூரியன் என்பது இந்த வருஷத்தை ஆள்வது. இந்த இப்போ 2025 பிறந்திருக்கு இல்லையா, அதில் ஆளக்கூடிய கிரகம் வந்து சூரியன். அதனால தான் எங்கே பாருந்து வாகன விபத்துக்கள் நடக்கிறது, அதில் வாகனம் எரிஞ்சு போகிறது.
எரிஞ்சு போகிறது, இதெல்லாம் குறிக்கிறது. இதில் சுக்கிரன் என்பது வாகனம். இது மூணுமே பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கும்போது இந்த 12/6 அன்னைக்கு லக்னமே கன்னி லக்னம். மதியம் கன்னி லக்னத்தில் மூல நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் தான் அந்த விபத்தானது நடக்குது. டேக் ஆஃப் ஆனோடனே விபத்தை கொடுக்கக்கூடிய காரகத்துவம் வந்து செவ்வாய் விபத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது ரெட் கலர். இதில் சனி ராகு இது எல்லாமே சுக்கிரன் சூரியன் செவ்வாயில் பரிவர்த்தனா யோகத்தில் போகும்போது விபத்தானது நடக்கும் கேதுவோட சேர்ந்து. கேது என்பது மரணக்காரகன். அந்த கேதுவோட நான் மாந்தி ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க, உலகம் ஃபுல்லாக மாந்தி ஜோதிடர். அப்போ அந்த மாந்தி என்பது மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கரெக்டாக அந்த 1:39க்கு மாந்தி உள்ளே வந்துட்டாரு. மாந்தினா என்ன சார்? மாந்தினா சனீஸ்வரனோட புள்ள, அவர் தான் மரணத்தை கொடுக்கறதுக்கான கிரகம். ஓகே. பொதுவாக நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அல்லது ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்காக போகிறோம் அப்படின்னா பஞ்சாங்கம் பார்ப்பாங்கல்ல. சில தருணங்களில் வந்து பஞ்சாங்கம் பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளில போக மாட்டாங்க, பயணங்களை தவிர்ப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்று மதியம் 1:39 மணிங்கிறது பஞ்சாங்கப்படி எப்படிப்பட்ட பஞ்சாங்கப்படி கொத்தாக மரணம் நிகழும் காலம். அவ்வளோ ஒரு கொடுமையான காலம். எனக்கு என்ன சந்தேகம்னா, குஜராத்தில் பெரும்பாலும் பஞ்சாங்கம்லாம் அதிகமாக பார்ப்பாங்க. தமிழ்நாட்டை விட ஜாதகம்னா குஜராத்தில் அதிகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த நம்ம இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் நம்ம பயணம் செய்யலாமா வேண்டாமான்னு பஞ்சாங்கம் பார்த்துட்டு தான் பயணம் செஞ்சு. அதுலேயும் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். அதனுடைய குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் இருக்கார் இல்லையா, விஜய் ரூபானி வந்து 1206ங்கிற நம்பரை அதிர்ஷ்ட நம்பராக எடுத்திருக்காரு. ஊர் உலகமே அதான் பேசுனுச்சு. அவருக்கு வந்து ராசி நம்பர் 12. ஆமாம், அதிர்ஷ்ட நம்பராக தேதியில் எப்படி ஆக்சிடென்ட் அதுதான் இறந்து போனார். அதுக்கு தான் இப்போ சொல்ல வரேன். இந்த 12ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குருவோட நம்பர், 6ங்கிறது சுக்கிரனோட நம்பர். இது அவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. அதுக்கு பேர் குரு யோகம், குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. அது வாழ்க்கை ஃபுல்லாக கொடுக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதையே முழுமையாக எடுத்துக்கிறார். குரு மட்டும் எப்படின்னா குரு சண்டால யோகம் அப்படியே வந்து எவ்வளோ தூரம் உயரத்துக்கு போதோ வீழ்ச்சியும் அதனாலே நடந்துடும். ஆனால் பொதுவாக ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே எடுத்துப்பாங்க. அதிர்ஷ்ட எண்ணுன்னு எல்லாத்துக்கும் எடுத்துப்பாங்க. ஆனால் அதிர்ஷ்ட எண்ணே தோஷமாக போகும்போது வீழ்ச்சியை கொடுத்துரும். அன்னைக்கு வந்து குரு அஸ்தமன நாள். இந்த குரு அஸ்தமனம் ஆயிட்டார். அன்னைக்கு குரு அஸ்தமன நாள். அந்த குரு அஸ்தமன நாளில் 12ஆம் நம்பர் சீட்டை தேர்ந்தெடுக்கிறாரு, 12/6 ட்ராவல் பண்ணுறாரு. அதுவே அவர் மரணத்திற்கு காரணம் ஆயிடுது. இங்கே தான் நீங்கள் ஜோசியத்தில் ரொம்ப துல்லியமாக கணக்கு போடணுங்கிறது. எப்படின்னா குரு யோகம், ஓகே குரு யோகம்னு எல்லாத்தையும் யோகமாக எடுத்தீங்க, 12 நீங்கள் கணக்கு போட்டீங்க, 6 கணக்கு போட்டீங்க, 6வது மாதம் கணக்கு போட்டீங்க. ஆனால் அந்த குரு அஸ்தமனம் ஆனாருங்கிறத மறந்துட்டீங்களே. குரு அஸ்தமன தோஷத்தை விட்டுட்டீங்களே. இந்த அஸ்தமன தோஷம் அஸ்தமனம் ஆயிட்டாருன்னா குரு அதிர்ஷ்ட எண்ணாவே இருந்தாலும் அந்த எண்ணை பயன்படுத்தக்கூடாது. ஆமா, அப்ப புதுசா ஒரு எண்ணை புதுசா பயன்படுத்தக்கூடாது. பொது எண்ணுக்கு போயிடணும். சரி, பொது எண்ணுக்கு போயிடணும். அந்த அதிர்ஷ்ட எண்ணு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். இந்த குரு ஒருத்தன் இவன் தான் நல்லவன் ஆயிட்டான், அவன் தான் நல்லவன், அவனே கெட்டு போகிறான், அவனே நல்லவனே அவனுக்கு எதிரி ஆகிறானா, அவன் கொல்ல மாட்டானா. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாந்தி என்பது மரணத்தை கொடுக்கும். பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஆயிலை நாங்கள் வந்து கணிக்கும் போது ஒரு 80 வயசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் 80 வயசுக்காரன் 40 வயசில் எப்படி மரணம் ஆயிடுறான் அப்படின்னா, நீங்கள் அமைதிப்படை படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு ஜோசியர் வந்து சத்யராஜுக்கு வந்து ஆயில் சொல்லுவார். என் ஆயிலெல்லாம் கணிச்சியே சாமி, ஓ ஆயில கணிச்சேன், எனக்கு 95 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு எடுத்து சுற்றுவார். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஆயிலை கணிக்கும் போது ஆயிலே கண்டம்னு ஒன்று கணிப்போம். நடுவில் இத்தனை வயசுலலாம் உங்களுக்கு கண்டம் வரும்னு நம்ம கணக்கு போடுவோம். அந்த வயசில் கண்டம் வரும்போது ஆயிலை வெல்லக்கூடிய ஜாதகம் ஒன்று இருந்துச்சுன்னா, புரியுதுங்களா, உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது. இப்போ 85 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆயில் இருக்குது, ஆனால் நடுவில் வந்து 45 வயசில் ஒரு கண்டம் இருக்குன்னா, உங்களுக்கு ஆயில் தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபரையோ இல்லை பல பேரை வந்து கூடவே கூட்டிகிட்டு போய் செத்து போகிற நபர் கூடவே நீங்கள் ட்ராவல் ஆனீங்கன்னா இந்த கண்டம் வேலை செஞ்சு மரணம் வந்துடும். இப்போ இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய பேருக்கு ஆயில் அதிகமான ஜாதகமாகவே இருக்கும். ஆனால் அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகிற அளவுக்கு ஆயில் தோஷம் உள்ள ஒரு ஆள் அதில் ட்ராவல் ஆகிருப்பார். புரியுதுங்களா? அப்போ இந்த குரு அஸ்தமனம் அவருக்கு வேலை செய்யலை. அப்போ அதிர்ஷ்ட எண்ணை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதிர்ஷ்ட எண்ணும் குரு அஸ்தமனத்தை கணக்கு போடாமல் விட்டுட்டா துரதிருஷ்டமாகிடும். அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 11A சீட்டு, அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அதிர்ஷ்ட எண் கொண்ட 12ஆம் நம்பர் சீட்டில் பயணம் செய்தவர் இறந்துட்டார். ஆனால் 11A அப்படிங்கிறது அவருக்கு அதிர்ஷ்ட எண்ணு கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாந்தி கொத்தா உயிரை எடுக்கும் அப்படிங்கிறீங்க. கொத்தா உயிரை எடுத்துருச்சு மாந்தி. ஆனால் எப்படி 11A சீட்டில் பயணம் செய்தவர் மட்டும் உயிர் பிழைத்தார்? அப்போ இதில் என்னன்னா, அந்த 11Aங்கிறது பொதுவாகவே 1 அப்படிங்கிறது வந்து அந்த ஆத்ம பலம் கொண்ட எண். 1ங்கிறது சிவபெருமானோட எண், சூரிய பகவானோட எண். அது புரியுதுங்களா? நியூமராலஜியில். அப்போ இந்த ஆத்ம பலம் கொண்ட எண்ணு இருக்கு இல்லையா, இந்த ஆத்ம பலம் கொண்ட எண்ணு டபுளாக இருக்குது.
டபுள் இதில் ஏவும் ஒன்றை தான் குறிக்கும். அப்போ 3 1 3 1மே ஆத்ம பலம் கொண்ட எண்ணு. அதில் வந்து இவர் ஏற்கனவே ஆயுள் பலமான ஆளாக இருந்து அந்த சீட்டில் உட்காந்தா அவர் மரணத்திலிருந்து தப்பித்து விடுவார். மாந்தி அவர் ஒன்றும் பண்ணார், அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒன்று, ஏன்னா இங்கே வந்து ஆயுள் பலம் அதிகமாக இருக்குது, புரியுதுங்களா? அவரை தூக்கி வெளியே தான் போடும். இங்கே வந்து சூரியன் முழுமையாக இந்த 11க்கு இப்போ ஃபாரின்லாம் 13ங்கிற நம்பரே இருக்காது. நம்ம 8ஆம் நம்பரை பயன்படுத்த மாட்டோம், சனீஸ்வர நம்பர் 8ங்கிறதால பயன்படுத்த மாட்டோம். வெளிநாட்டில் வந்து 13 சாத்தான் நம்பர்னு சொல்லுவாங்க, 13 பயன்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி 11 என்பது தேவதைகளுடைய எண். அது என்ன சொல்லுது, அந்த 11 பலன் என்ன சொல்லுதுன்னா, யுத்த களத்திலும் பக்தி வெல்லும் எண் அப்படிங்குது. யுத்த காலத்திலும் பக்தி வெல்லும் எண். ஆனால் இதே 11/7 மற்ற யாரும் உட்கார்ந்தா விபத்து நடக்காதா அப்படின்னு கேட்க முடியாது. உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகமாக இருக்குது, மிக அதிக ஆயுள் பலம், அதில் 11/7 உட்காந்திங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இப்போ 11A மாதிரி 11B 11 இருக்கு இல்லையா, வராது. அது வந்து 11ஆம் நம்பர் இருக்குங்கிறது இல்லையா. 11ங்கிறது வந்து ஒரு பக்கம் ஆத்ம பலம் கொண்ட எண், இன்னொன்று தேவதைகளின் எண். 11ஆம் நம்பர் வந்து பொதுவாகவே வசதியாக வாழ்கிறார்களோ இல்லையோ அவர்கள் 11ஆம் நம்பர் வந்து புகழோடு வாழ்வார்கள். அந்த ஏரியாவில் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பேர் இருப்பாங்க. 11ஆம் தேதி பிறந்தவர்கள், 11 மாதத்தில் பிறந்தவர்கள் அப்படிலாம் இருப்பாங்க. இதில் 11 அப்படி பிறந்தவர்கள். ஆனாலும் இங்கே வந்து இது ஆயுள் பலமான எண். வறுமையில் வாழ்ந்தாலும் ஆயுள் பலமாக வாழ்வார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, அதில் ஏவும் சேரும்போது இந்த சூரிய தோஷமானது வெல்லப்பட்டது, புரியுதுங்களா? ஏன்னா இங்கே வந்து ஆக்சிடென்ட் நடந்தது சூரியனால், வெப்ப கதிர்கள், சூரியன் அந்த வருஷத்தை ஆள்றாரு, அதனால் வந்து சூரியனால் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏங்கிறது 1ஐ குறிக்கும். அப்போ 3 அப்படின்னு வரும்போது குரு அஸ்தமன தோஷத்தை வென்று விடுகிறது. வென்றதால் அது ஜெயிச்சிட்டார், அவர் வெளியே வந்துட்டார். அதே சமயத்தில் குரு இந்த இதே வந்து இப்போ 11A இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11Aவில் ஒரு ஆயுள் தோஷமான ஒரு ஆள் போய் உட்காந்து, புரியுதுங்களா, அவர் அந்த இடத்துல உட்காந்தா பொழைச்சிருவாருன்னா பொழைக்க மாட்டார். அப்போ அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, இவரும் ஆயுள் பலமான ஆள், அந்த சீட் நம்பரும் ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆத்ம பலம் கொண்ட எண்ணு, அதனால் தப்பிச்சிட்டார். அவ்வளோதான். இப்போ அந்த உதாரணம் என்னன்னா, ஜோதிடத்தை நீங்கள் வந்து முறையாக எடுத்துக்கணும். அதையும் மீறி நடக்கிறதுங்கிறது, இப்போ இவர் 12/6 கணக்கு பண்ண ஒருத்தர் அந்த 12ஆம் நம்பர் அஸ்தமனம் ஆயிடுச்சுங்கிறத ஏன் கணக்கிடலை? இவ்வளோ தூரம் கணக்கிட்டார். 12ஆம் தேதி பயணம் பண்ணுறாரு, வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு நாள், அதில் வியாழக்கிழமை பயணம் பண்ணுறாரு. இவ்வளோ தூரம் கணக்கு பண்ண ஒருத்தர் அன்னைக்கு குரு அஸ்தமனமான நாள், அதுவும் பயணம் பண்ணுறது இன்னும் துல்லியமான கணக்குன்னா மதியம் 1 to 2 குருவாரையில் தான் அவர் பயணத்தை தொடங்குறாரு. எல்லாமே குருவாக எடுத்துக்கொண்டார். குருவாரையில் பயணம் தொடங்கக்கூடாதா? இல்லை, அன்றைக்கி தான் குரு அஸ்தமனம் ஆகி போச்சு. அஸ்தமனமான நாளில் குருவாரில் பயணம் பண்ணால் எப்படி வந்து நீங்கள் வீடு திரும்புவீங்க? குரு ஓரைன்னு இந்த இடத்துல என்னன்னு சொல்லிடுங்க. குரு ஓரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வியாழக்கிழமை வந்து குரு ஓரை, வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஓரை, மதியம் 1 to 2 குரு ஓரை, நைட்டு 8 to 9 குரு ஓரை. அப்போ குருபலம் அதிகமான நேரம். அப்போ இவர் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காருன்னா, 12ஆம் தேதிங்கிறது குருபலம் உள்ள 12ங்கிறது குருபலம் உள்ள எண்ணு. அந்த 12ஆம் தேதியில் தேர்ந்தெடுக்கிறாரு, 12ஆம் நம்பர் சீட்டை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குருநாள், அதையும் தேர்ந்தெடுக்கிறாரு. அது மாதிரி குரு ஓரையில் ஃப்ளைட் ஏற மாதிரி தேர்ந்தெடுக்கிறாரு. இவ்வளவும் தேர்ந்தெடுத்த மனிதர் குரு அஸ்தமனமான நாள், அந்த நாளுங்கிறத தேர்ந்தெடுக்கல. அந்த ஒரு விஷயத்தில் இது எல்லாமே டோட்டல் அவுட். இதில் சூரியன் பலமாக இருக்கும் பொழுது, சூரியனோட சுக்கிரனோ செவ்வாயும் சேரும் பொழுது இந்த ஆக்சிடென்ட் நடந்துக்குங்கிறீங்க. இப்படி சேர்ந்ததுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டாக்கி அந்த விபத்து நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நல்ல கேள்வி. இதில் வந்து முக்கியமாக இந்த விபத்து நடந்ததுக்கான காரணங்கள் ஆளாளுக்கு நிறைய எடுக்கிறாங்க. ஒன்று ஃப்ளாப்ஸ் போயிடுச்சுன்றாங்க, ஒன்று ரேட் ஓப்பன் ஆச்சுன்னாங்க, டோரை திறந்துட்டு குதிச்சுட்டாரு அவரே, அதனால் கூட விபத்துன்னு அவர் மேலே பழிய போட்டாங்க. துணை விமானி தான் மாற்றி அழுத்திட்டார். இது எல்லாமே தவறு. ஒரே சொல்யூஷன், என்னுடைய ஜோதிட ஆய்வில் நான் கண்டுபிடித்த விஷயம் என்னென்னா, இந்த நாளில் அதிகமாக இருந்தது சூரியனுடைய கிரகங்கள். இந்த சூரியன் சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டாரு, வாகனத்தை விபத்தை ஏற்படுத்துகிறாரு. சனி ராகோட சேர்ந்து விமானங்கிறது காற்று, விமானம் அப்படிங்கிறது குறிக்குது. இன்னொன்று செவ்வாய்ங்கிறது ரெட் கலர், அந்த ரெட் கலர் உள்ள விமானத்தை அடிக்கிறாரு. இது எல்லாம் சேர்ந்து கேது மாந்தியோட சேர்ந்து மரணத்தை கொடுக்குறாங்க. இதில் சூரியன் அதிகம் அப்படின்னா இங்கே முழுமையாக நடந்தது என்னன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். சூரியன் என்பது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், மின்சாதன ப்ராப்ளம். பறவைகள் இடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பறவைகளை குறிக்கக்கூடியது வந்து கர்ணம், எங்கள் ஜோதிடத்தில் கர்ணம்னு சொல்லுவோம். அந்த கர்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைய கர்ணம் கௌளவ கர்ணங்கிறது பன்றியை தான் குறிக்கும். பன்றி என்பது தரையை மோதக்கூடிய ஒரு பிராணி. அதனால தான் வந்து பில்டிங்கில் வந்து குத்துச்சு. அதனால் வந்து பறவை மோதி தான் அந்த விபத்து நடந்தது அப்படின்னு விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் என்னுடைய ஜோதிட ஆய்வு.
சூரியன் அதிகமான ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி அப்ப என்ன நடக்கும்னா மின்சாதன ப்ராப்ளம் நடக்கும். இதுல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு புரியும். இப்ப கும்பகோணம் தீ விபத்து நடந்துச்சு இல்லையா? கும்பகோணம் தீ விபத்துல அப்ப சூரியன் ஆதிக்கம், சூரியன் ஆதிக்கத்தோடு குரு சேரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து கல்யாண மண்டபம் பிடிச்சிட்டு எரிஞ்சிச்சு. அதில் வந்து சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம், சூரியனோட சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் போது திருமண மண்டபத்தில் வந்து திருமணத்துக்கு வந்தவர்கள், சுக்கிரன் என்பது திருமணத்தை குறிக்கும், திருமணத்துக்கு வந்தவர்கள் எரிஞ்சு சாம்பலானாங்க. அதுக்கப்புறம் வந்து தேனியில் இந்த ட்ரெக்கிங் போனாங்க, மேலே மலை ஏறினாங்க. மலை ஏறும்போது மலைங்கிறது சனியோட ஆதிக்கத்தை குறிக்கும். அதனால் ஆமாம், அதனால் வந்து அங்கே போகும்போது இறந்துட்டாங்க. இது எல்லாமே சூரியனுடைய கதிர்வீழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும்போது சூரியன் ஆளும்போது நடக்கக்கூடிய தீ விபத்துக்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால், சூரிய கதிர்கள் இருந்ததால் இந்த பறக்கிற ராகுங்கிறது காற்று பறக்கும் விமானத்தில் இந்த விபத்து நடந்துச்சு. அப்போ முழுக்க எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டால் நடந்த ப்ராப்ளம். அந்த இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு வீட்டிலே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மின்சார பொருட்கள் இப்போ பயன்படுத்திகிட்டே இருக்கோம். அதை அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும்னா பிரித்து அந்த ஒயர்கள்லாம் மாற்றணும். நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுவோம். இல்லைனா வந்து அந்த ஒயர்லாம் திடீர்னு ஷார்ட்டேஜ் ஆகி மொத்தமாக ஹோல் பில்டிங்கே நமக்கு வந்து கரண்ட் சப்ளை நின்றுடும் இல்லையா? அந்த மாதிரி இது டேக் ஆஃப் ஆகும்போது இருந்த அந்த சப்ளை இந்த மாந்தி உள்ளே வராரு. மாந்தி தான் மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், புரியுதுங்களா? அந்த மாந்தி உள்ளே வரும்போது சர்க்யூட் ஃபெயிலியர் ஆகுது. சர்க்யூட் ஃபெயிலியர் ஆன உடனே உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகலை, ஃப்ளாப்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் ஒர்க் ஆகாது. பவர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பவர் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் வந்து ஏர் இண்டியாவில் நீங்கள் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தெரியும், உள்ளே நிறைய வசதிகள் இருக்கும். இப்போ நம்ம கவர்மெண்ட் பஸ் விடும்போது என்ன பண்ணுவோம், நிறைய வசதியாக இருக்கும். அப்புறம் காலப்போக்கில் வந்துன்னா உள்ளெல்லாம் ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஒரு ஏசி ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் சில இது போயிடும், டிவி ஒர்க் ஆகாது, மூடி கிடக்கும். அந்த மாதிரி தான் ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. உள்ளே வந்து அந்த சர்க்யூட் ப்ராப்ளத்தெலாம் சரி பண்ண மாட்டாங்க, மேலே இருக்கிறதா சரி பண்ணி அப்படியே இது பண்ணி போயிடுவாங்க. அப்போ இந்த சர்க்யூட் ப்ராப்ளம் என்ன பண்ணுச்சுன்னா சூரியன் என்பது மின்சாரணத்தை குடிக்கும், புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுச்சுன்னா சர்க்யூட் ப்ராப்ளம் ஃபுல்லாக ஜாம் ஆகி பவர் கட் ஆயிடுச்சு. அவர் அந்த மேடேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேடேங்கிற வார்த்தை எங்களுக்கு உந்து சக்தி கிடைக்கல, ஃப்ளைட் கீழே விழுக போகுது அப்படின்னு அந்த பவர் சப்ளை கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதான் உண்மையான விமானி கடைசியா பேசின வார்த்தைகள் தான் வெளியில வந்து. அந்த மேடேங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த மேடேங்கிற வார்த்தை ஒரு உழைப்பாளி சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், மே தினம் எனக்கு வந்து உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய தினம்னு சந்தோஷப்படுவான். அதே ஒரு விமானி வாழ்க்கையில் சொல்லவே விரும்பாத ஒரு வார்த்தை அப்படின்னா அது மேடேங்கிற வார்த்தை தான். அந்த மேடேனா நான் உயிருக்கு ஆபத்தில் இருக்கேன், ஃப்ளைட்டில் பறந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கும்போது நான் உயிருக்கு ஆபத்தில் இருக்கேன் அப்படின்னு தான் அந்த மேடே. அதை அவன் வாழ்நாளில் பயன்படுத்தவே கூடாதுன்னு நினைக்கிற வார்த்தை மேடேங்கிற வார்த்தை. அதே ஒரு மன கஷ்டத்தோடு பயன்படுத்துகிறாரு. அது 8000 மணி நேரம் பயண அனுபவம் கொண்ட ஒரு விமானி. அப்போ எவ்வளோ வலி இருந்திருக்கும் அவருக்கு, அதோட பயணம் பண்ணுறாரு. அப்போ மேடேங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது எனக்கு பவர் சப்ளை கிடைக்கலன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் 100க்கு 100 உண்மை. இதில் முழுமையாக யாரை குற்றவாளியாக நம்ம வந்து எடுத்துக்கணும்னா அந்த நிர்வாகத்திறன் தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து கும்பகோணம் தீ விபத்தில் அந்த பள்ளி நிர்வாகத்தை குற்றவாளியாக எடுத்துட்டோம் பாருங்களா. அதே மாதிரி இந்த ஏர் இண்டியா விமான நிறுவனத்தை யார் நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் சரியாக அதை பராமரிக்கலை. அது காலப்போக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், சர்க்யூட் ப்ராப்ளத்தை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு கோர விபத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு முழுமையான காரணம், முழுமையான அடிப்படை காரணம்ங்கிறது வந்து அப்பப்போ வந்து முழுமையான காரணங்கள் அப்பப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பராமரிக்கிறோம்ல. இப்போ ஒரு பைக்கே வச்சுருக்கோம், நம்ம வந்து ஒரு ஒயர் வெளியே நீட்டிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒயரை சரி பண்ணி அந்த லைட்டெல்லாம் சரி பண்ணுவோம். திடீர்னு லைட் எரியாமல் போயிடும். அதே மாதிரி ஒரு காரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒயரிங்லாம் சரி பண்ணுவோம். இந்த ஒயரிங்கை சரி பண்ணாதால் வந்த குற்றம் தான் இது. அது யார் நிர்வாகம் செய்தார்களோ அவர்கள் தான் முழு பொறுப்பு, அவர் தான் முழு பொறுப்பு. இதை வந்து பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல, இப்போ பிளாக் பாக்ஸ் கண்டெடுத்திருக்காங்க. அந்த பிளாக் பாக்ஸில் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆகிருக்கும். வாய்ஸ் ரெக்கார்டர் ஆகியிருந்து இது நிரூபிக்கப்பட்டால் என்னுடைய ஆய்வில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, இது முழுக்க எலக்ட்ரிக் சர்க்யூட் ஃபெயிலியர் ஆகி அதன் மூலியமாக பவர் சப்ளை கட் ஆகி விமானத்தில் எந்த பாகமும் இயங்காமல் டேக் ஆஃப் ஆன 650 அடியிலிருந்து கீழே டவுன் ஆகி அதன் மூலியமாக நடந்த ஒரு கோர தீ விபத்து இந்த சூரியன் ஆதிக்கத்தால் நடந்தது. அப்போ இதுக்கு சூரியன் என்பது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை குறிக்கும், புரியுதுங்களா? இப்போ ஒருத்தனுக்கு சூரியன் வந்து அவன் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு படிக்கும்போது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் படிப்பான், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதனால் நடந்த விபத்து இது நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தான் இது தப்பு பயன்படுத்தினது தப்புன்னா அந்த நிறுவனத்திற்கு எல்ஐசியில் வந்து அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இழப்பீடும் அவங்க நிறுவனத்தில் தான் கொடுக்கணும்.
அவங்களுக்கும் தனியாக ஃபைன் போடணும். இதை மாதிரி பண்ணுற பட்சத்தில் தான் இதற்கு வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்து விடாது. பொதுவாகவே இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகள் நடக்கும்போது இந்த விபத்துகள் நடக்கும் தான். அதை வந்து ரொம்ப துல்லியமாக நாங்கள் சொல்லும்போது என்ன சொல்லிவிடுவோன்னா, நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதேமாதிரி இந்த சனி அதிகமாக இருக்கும்போது ரயில் விபத்துகள், சாலை விபத்துகள் இந்த வருஷம் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த விபத்து நடந்ததை கரெக்டாக நம்ம கணிக்கும் போது இந்த மாதிரி நடக்குதுன்னா, நீங்கள் சர்க்யூட்டெல்லாம் சரி பண்ணி நல்ல வண்டியாக வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்காது. சின்னதாக நடந்திருக்கும், அதை வந்து நீங்கள் கீழே பார்த்து சரி பண்ணியிருப்பீங்க, விபத்துகள் தவிர்க்கப்படும். அப்போ இது முழுக்க அந்த விமான நிறுவனத்தால் அவங்களுடைய ஏர் இந்தியா நிறுவனம் தான் முழு பொறுப்பு. இதை நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து நீங்கள் ஃபைன் அடிக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீடு தொகையை அவங்க அந்த நிறுவனம் தான் கொடுக்கணும். அப்படின்னு நீங்கள் பண்ணினீங்கன்னா, இப்போ நம்ம சிந்தூர் வந்து அவங்க வந்து ஒரு போர் அந்த தீவிரவாதிகள் வந்து நடத்துனாங்க, உடனே எடுத்து அடித்தோம்ல, அதே மாதிரி இதை அடித்தா இனிமேல் இந்த மாதிரி விபத்துகள் வராது. நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் அதன் பிறகு அவங்க ஏதாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை ஜாதகப்படி பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன்? இல்லை, நீங்கள் பொதுவாகவே இறை வழிபாட்டை மேற்கொண்டு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விபத்துகள் தவிர்க்கப்படும். இப்போ என்னது பானு சௌகானா ஒரு பொண்ணு வந்து டிராஃபிக்கில் லேட்டாகி 10 நிமிஷம் லேட்டாகி உயிர் தப்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் அதிர்ஷ்டவசம் நடக்குது. அது நம்ம வந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நடக்கக்கூடிய உண்மைகள். அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி 12/6 இதெல்லாம் இவங்க கீப்பப் பண்ணது சரிதான், ஆனால் அதை முறையாக கீப்பப் பண்ணணும். இவ்வளோ தூரம் கீப்பப் பண்ண அவர் விஜய் ரூபானி முன்னாள் முதல்வர் அந்த குரு அஸ்தமனத்தை ஏன் சரியாக கணக்கிடலை அப்படிங்கிறது. இந்த அதிர்ஷ்ட எண் மட்டுமே உங்களை கை கொடுக்குதுன்னா அதில் முழுமையாக இறங்கி நீங்கள் சரியாக ஆய்வு பண்ணிட்டு போங்க. இல்லாட்டினா விட்டுட்டு மொத்தமாக கடவுள்கிட்ட போயிருங்க. இப்போ நாங்கள் வந்து இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு ஜாதகம்லாம் பார்ப்போம், இந்த கடவுள் அந்த கடவுள்னு கும்பிடுவோம். அதே கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ இதெல்லாம் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஜாதகம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு இது, எல்லாருக்கும் கிரக அமைப்புகள் பொது, வானியல் கணக்கு பொது, எல்லாருக்கும் சூரியன் பொது, சந்திரன் பொது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு கணக்கு தான். ஆனால் அவங்க என்ன நம்பிடுவாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்ன நம்பிடுவாங்கன்னா, முழுமையாக எங்கள் இயேசுநாதர் என்னை காப்பாற்றிடுவார், முழுமையாக எங்கள் அல்லாஹ் என்னை காப்பாற்றிடுவார், அப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நினைப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இது உண்டு தான், ஆனால் அவங்க தேவையில்லைன்னு நினைப்பாங்க. அப்போ நீ தேவை என்று நினைத்து விட்டால் சரியாக கணக்கு போடு, இல்லைன்னா பொதுவாக கடவுள்கிட்ட விட்டுரு. அப்போ நம்ம கடவுள் இறை வழிபாட்டை மேற்கொண்டு பயணம் மேற்கொள்ளுங்க. இன்னொன்று, இந்த 11A அதிர்ஷ்ட நம்பர் 11A சீட்டு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை முறைவாக ஆய்வு பண்ணிவிட்டு அதில் போய் உட்காருங்க. அதை விட்டுட்டு ரிவர்ஸான ஒருத்தருக்கு நீங்கள் வந்து 11ங்கிறது அதிர்ஷ்ட நம்பர் தான் இல்லைன்னு மறுப்பதில்லை, தேவதையோட நம்பர், அது ஆத்ம பலம் கொண்ட நம்பர், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதே ஆத்ம பலம் இல்லாத ஒரு ஜாதகம், ஆயுள் பலமே இல்லாத ஒரு ஜாதகம் அந்த இடத்துல போய் உட்காந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நிகழுது, அப்போ நான் வந்து தப்பிச்சிருவேனா அப்படின்னு கேட்டால் அது முட்டாள்தனம். அந்த மாதிரி சீட்டை தான் நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜோதிடத்தை சரியாக ஆய்வு செய்து அதன் மூலியமாக நீங்கள் பயணம் பண்ணணும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவர் விஸ்வாஸ் ரமேஷ் பயணம் பண்ண மாதிரி 1998 ஒருத்தர் வந்து ஒரு பாடகர் பயணம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் அதே ஆயுள் பலம் இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஆயுள் பலம் இருந்து அந்த சீட்டில் உட்காந்திங்கன்னா அந்த ஆயுள் பலத்தை அது அதிகப்படுத்தி கொடுக்கும். அது வந்து ராஜவசிய நம்பர், அது மறுப்பதற்கே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆயுள் பலம் இல்லாத பட்சத்தில் அதில் போய் உட்காந்திங்கன்னா அதனால் ஒன்றும் மாற்றம் நிகழ்ந்து விடாது. இங்கே நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நிறுவனங்கள் தன்னுடைய ஃப்ளைட்ஸை, தன்னுடைய ப்ராடக்டை செக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த பழைய பார்ட்ஸ் எல்லாம் இதில் ஒன்று தாங்க, ஒரே ஒரு ஒயர் சர்க்யூட்டை சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விபத்தே நடந்திருக்காது. ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டு ஜாம் ஆகிடுச்சு, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. விபத்தை கண்முன்னே பார்த்து இறந்து போனவர்கள், இது எவ்வளோ பெரிய வழி பாருங்கள். விபத்தை கண்முன்னே பார்த்து இறந்து போகிறவர்கள், ஆக்சுவலாக பயணிகளுக்கு கூட அதனுடைய தீவிரம் புரியாதுங்க. ஏன்னா புதுசாக பயணம் பண்ண தன்னுடைய பொண்ணை பார்க்கணுன்னு பயணம் பண்ணவங்க இருக்காங்க, ஒரு குடும்பத்தையே எடுத்துகிட்டு போய் புதுசாக வைக்கணும் ஒரு டாக்டர் இருந்திருக்காரு, அதேமாதிரி நர்ஸ் வேலைக்கு போனோம். இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது மனித வாழ்க்கையில். இது ஹியூமன் எரர் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, இது வந்து முழுக்க நிர்வாக கோளாறு. தன்னுடைய ஃப்ளைட்டை மேலே வந்து அவ்வளோ தூரம் செக் பண்ணுறீங்கள, எங்களுக்கு பெல்ட்டு மோல் கொண்டு உருவிக்கிட்ட எல்லாம் செக் பண்ணுறீங்கள, உள்ள ஒயரிங்கெல்லாம் எல்லாம் இருக்கான்னு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி மாதிரி விட்டு ஃபுல்லாக செக் பண்ணுங்களேன். செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. அதை செய்யாமல் வெளியில் பயணிகளை எல்லாம் செக் பண்ண சென்ற நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய விபத்து வந்திருக்காது. இந்த கோளாறே இருந்தாலும், கிரக கோளாறே இருந்தாலும் அது வந்து சின்னதாக காமிச்சு அது மாதிரி வந்திருக்கும். இதை எதிர்காலத்தில் அந்த நிறுவனங்கள் தவிர்த்துக்கணும். அதற்கு நிர்வாகம், அரசாங்கமும் அதற்கான வந்து முன்னேற்பாடுகளில் இறங்கி இவர்களை வந்து மாற்றணும். நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிப்பா.